டூல். அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் இதை யூஸ் பண்றதுக்கு தெரியாது. ஓகே, ஆனா இது தெரிஞ்சா யூ நெவர் நீட் அண்ட் டெவலப்பர்ஸ் ஹெல்ப் டு டூ எனிதிங். மெயினா கூகுள் டேக் மேனேஜர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ we have இது நம்மளோட வெப்சைட். சரியா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹெடர் செக்ஷன்ல நிறைய கோடு பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து யோசிச்சு சொல்லுங்க, என்னென்ன கோடு, எந்த டூலோட கோடு நம்ம பேஸ்ட் பண்ணிருக்கோம்? ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க. அது எது பேஸ்ட் பண்ணி? அதான் HTML டாக் தான். எந்த டூலோட பேஸ்ட் பண்ணீங்க? அது போய் கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்ச் கன்சோல். கூகுள் சர்ச் கன்சோலோட டாக் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ்ட் பண்ணீங்க. ஆஃப்டர் தட் அதுல கூகுள் ஆட்ஸ், அப்புறம் Twitter, and if you want மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். எல்லாமே நீங்க கொண்டு போடுவீங்க ஹெடர் செக்ஷன்ல கொண்டு போடுவீங்க. லிங்க்டின் மட்டும் தான் பாடியில போடுவீங்க, மற்ற எல்லாமே ஹெடர் செக்ஷன்ல கொண்டு போடுவீங்க. when an user comes to the website, எவ்வளவு செகண்ட்ல நம்ம வெப்சைட் லோட் ஆகும்? 2.5 செகண்ட்ஸ்ல லோட் ஆகும். சரி, 2.5 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் வெப்சைட் லோட் ஆகும். இவ்வளோ கோடை நீங்க வந்து ஹெடர்ல போட்டீங்கன்னா இந்த கோட் எல்லாமே வந்து லோட் ஆகும். கோட் மோர் த லோட் ஃபார் த வெப்சைட். சரியா, அதனால பெர்ஃபார்மன்ஸ்ல அடி வாங்கிட்டு. So then Google came with a tool called as Google Tag Manager. அது எல்லா கோடுமே என்கிட்ட கொடுங்க, நான் வந்து இங்க ட்ரிகர் ஆயிக்கிறேன். ஓகே, வெப்சைட் வந்து நார்மலா மட்டும் தான் இருக்கும். ஓகே, சோ அதனால இங்க வந்து Google Tag Manager ஒரு டூல் இருக்கு. நான் இனிமே எதுவுமே I want give it directly to the website. After this class, you should never manually go and paste it. இப்போ நீங்க WordPress சைட்னா நீங்க HFCM plugin download பண்ணி you are doing everything. What if it's an React site? What if it's an PHP site? What if it's an HTML site? உங்களுக்கு எங்க தெரியாது, எங்க போய் பேஸ்ட் பண்ணனும் தெரியாது. plugin கொடுத்துறோம்னா அதுல நமக்கு ஹெடர் தெரியுமா? சரி, கண்டுபிடி பார்க்கலாம். They will never give you an access first. நீங்க போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டே கொலாப்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹெடர் செக்ஷன்னா HTML ஹெடர் செக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அங்க எது போய் நமக்கு என்ன தெரியும்? எவ்ரி கோட் will be different, Python will be different, MERN will be different. So எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். மெயின் one thing is that they won't give the access to us. Even if you are a client or you are an owner, whatever maybe, the developer will not give the access to you. ஏன்னா இப்போ ஏதோ பண்ணிருவீங்க, கடைசியில நான் ஏதோ பண்ணலன்னு சொல்லிடுவீங்க, திருப்பி ஆகும் ஃபர்ஸ்ட் அந்த எரர் கண்டுபிடிக்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் லுக் அது பண்ணிடணும். So you will never get an access. Okay, so that is why the GTM has come into play. GTM, you take any site, எந்த சைட்டா இருந்தாலும் நீங்க இதுல பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இதுல 2 கோடு இருக்கும். அந்த கோடை மட்டும் தான் வெப்சைட்ல கொண்டு போய் you are going to paste, or you ask the developer to paste it. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எந்த கோடு பேஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க இது எல்லாமே you can paste it here. So when a user comes, this one will load and website will be easily got at 2.5 seconds. ஏன்னா எந்த லோடுமே வந்து ஹெடர் செக்ஷன்ல இருக்காது. இப்போ மெட்டால நம்ம ஒரு கோடு கொண்டு பேஸ்ட் பண்றோம்ல, இங்க பேஸ்ட் பண்றது மெட்டாவோட ஐடி மட்டும் தான் பேஸ்ட் பண்ணும். ஓகே, அந்த ஐடி உள்ள அது இன்ஜெக்ட் பண்ணி வைக்கும், அவ்வளவுதான். ஸோ யூ நெவர் நீட் அ கோட். முன்னாடி எப்படின்னா அந்த கன்வர்ஷன், அந்த பேஸ் பிக்சல் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் சைட் வைடு ஹெடர் செக்ஷன்ல போடணும். தேங்க்யூ பேஜ் நான் ட்ராக் பண்ண போனா அந்த தேங்க்யூ பேஜ்ல கொண்டு போய் என்னோட கன்வர்ஷன் ஈவெண்டோட கோடை நான் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும். இப்போ என்னாச்சுன்னா நீங்க மேனுவலா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, லீவ் த கூகுள் டேக் மேனேஜர் மேனுவலா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க இப்போ பேஸ் பிக்சலை கொண்டு போய் ஹெடர் செக்ஷன்ல பண்ணணும்.
இப்ப நீங்க கோட் ஆட் பண்ண தேவை. அதாவது தேங்க்யூ பேஜுக்கு நீங்க கோட் ஆட் பண்ண தேவை. யூஆர்எல் பேஸ் பண்ணி நீங்க ரன் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ரன். அது கூகுள் ஆட்ஸ்ல, மெட்டால, லிங்க்டின்ல எல்லாத்துலயுமே அது வந்துருச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான கோடை நீங்க கொண்டு போய் பேஸ் பண்ண தேவை. ஜிடிஎம் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த பேஸ் பிக்ஸலும் பேஸ் பண்ண தேவை. அதுவே கேட்கும் நீ மேனுவலா பண்றியா இல்ல கூகுள் டேக் மேனேஜர் மூலமா பண்றியா. கூகுள் டேக் மேனேஜர் கிளிக் பண்ணா அது ஒரு ஐடி கொடுக்கும். அந்த ஐடியை கொண்டு போய் அங்க பேசும். That's it. The process will be very, very simple. Okay. இப்போ இதுல வந்து we have two things. ஒன்னு tag, இன்னொன்னு trigger. Okay. ஒன்னு tag, இன்னொன்னு trigger, இன்னொன்னு உள்ள போனாவே சைட்ல இருக்கும். அது என்னன்றது தெரியும்ன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே. டேக் அப்படின்னா கூகுள் ஆட்ஸா, மெட்டா ஆட்ஸா, லிங்க்டினா எதோடது அப்படின்னு சொல்றதா டேக். ட்ரிகர் அப்படின்னா இந்த மெட்டால இப்போ மெட்டாவோட டேக் தேங்க்யூ பேஜ் வரும்போது ட்ரிகர் ஆகும், இல்ல ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது ட்ரிகர் ஆகும். இல்ல அது அந்த மாதிரி கிடையாது. இது டேக் வந்து இப்போ எனக்கு என்ன தேவை, கூகுள் ஆட்ஸ்ல தேங்க்யூ பேஜ் வந்து தேங்க்யூ பேஜ்க்கு யாரா போனா ஒரு கன்வர்ஷன் கரெக்டா, இல்ல ஆட் டு கார்ட் கிளிக் பண்ண ஒரு கன்வர்ஷன். அப்படின்னா என்னோட டேக் வந்து கூகுள் ஆட்ஸ் பிளாட்ஃபார்ம், ஒன் பிளாட்ஃபார்ம், அதான் டேக். ஓகே. ட்ரிகர் அப்படின்னா எந்த ஆக்ஷன் நடக்கும் போது இது ட்ரிகர் ஆகும். என்ன ஆக்ஷன்? தேங்க்யூ பேஜ், ஆர் எல்ஸ் ஆட் டு கார்ட், ஆர் எல்ஸ் பர்ச்சேஸ், எது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். பட்டன் கிளிக் எது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். புரியல. எது எதுத்தையும் கேட்க. இப்போ நீங்க வந்து பேஜ் வியூ அப்படின்னு டேரக்டா வெப்சைட் கொடுத்தீங்கன்னா யாரும் அந்த பேஜுக்குள்ள வரும்போது ட்ரிகர் ஆகும். ஸோ ட்ரிகரிங்கிறத நம்ம கொடுக்கறது அந்த கன்வர்ஷன் ஆக்ஷனை தான் நம்ம ட்ரிகரிங். Yes, you can directly see it. I'll show you. நான் தியரட்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்றேன், உள்ள போக நான் காமிக்கும். ஸோ டேக் இஸ் நத்திங் பட் த பிளாட்ஃபார்ம். ட்ரிகர் அப்படின்றது வந்து என்ன ஆக்ஷன் ஒரு யூசர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ட்ரிகர் ஆகும். வேரியபிள் அப்படின்னா வந்து இப்ப நீங்க ஃபார்ம் கிளிக் இல்ல பேஜ் யூஆர்எல் அந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிள் உள்ள போயிட்டு ஆட் எனிதிங் மேனுவலி. பட் வேரியபிள்னா இந்த ஃபார்ம், கிளிக், பேஜ் வியூ அதெல்லாமே வேரியபிள். சரியா? உள்ள போகும்போது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது நான் முன்னாடி நான் சொல்றது. Now I am going to Google Tag Manager. Just Google Tag Manager உள்ள போனீங்கனாவே எது கான்ஃபிகரேஷன் பண்ணதால ஃபர்ஸ்ட் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. I'll delete this one. புரியல. ஆமா, நீங்க கோட் பேஸ்ட் பண்ணது ஓனர்ஷிப் கிடைக்கும். புதுசா ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணி பாருங்க. ஓகே. சோ இங்க கூகுள் சர்ச் கன்சோலோட ப்ராப்பர்ட்டினா என்னது? எனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி கூகுள் சர்ச் கன்சோல்ல ப்ராப்பர்ட்டினா என்னது? வெப்சைட் இஸ் a ப்ராப்பர்ட்டி. ஓகே. இங்க கண்டெய்னர்னா ப்ராப்பர் இஸ் a வெப்சைட் ஆர் தி அக்கவுண்ட். ஓகே. இங்க கண்டெய்னர் இருக்கும், அங்க ப்ராப்பர்ட்டி இருக்கும், அனாலிட்டிக்ஸ்லயும் ப்ராப்பர்ட்டி தான். அட்வான்ஸ் தானே? சைன் அப். சோ லாகின். திருப்பி HFCMல வெர்ஷன் போடுமா? கண்டிப்பா வேணும்.
நீங்க இப்ப பண்றதா? இப்ப பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இதுல ட்ரை பண்ணிட்டு தென் டூ இட். ஆனா எனி வெப்சைட் உங்க ஒரு கிளையண்ட் உள்ள வர்றாங்கன்னா புரியல. கூகுள் மீட்ல வருதுல்ல? இப்ப HFC தான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். HFC. நீங்க எனக்கு சீக்கிரம் எனக்கு அந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா ஆட் ரன் பண்ணலாம். அது நீதான் போய் வாங்கணும் அவங்க கிட்ட. என்ன நீ என்ன நினைக்கிற? டெவலப்பர்ட்ட போய் இது கொடுத்தா உடனே வந்துரும்னா? இல்ல டிசைனர்ட்ட கொடுத்தா வந்துரும்? அப்படி போய் உட்காரணும், தோல் உட்காந்து காதை கடிக்கணும். நீ கேட்டோன்னே ஓகேனா சொல்லுவாங்க, வராது. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா இருக்கும் போது அங்க போயிட்டு நான் பேசுறதெல்லாம் கேந்திர வித்யாலயாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கலெக்டர் கூட பேசிட்டு வர்றேன். 48 கேந்திர வித்யாலயாவுக்கு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அதுல அவங்களோட ஒரு சின்ன ஒரு அடிஷன் பண்ணணும். அதுக்கு நான் வந்து சிம்பிளான விஷயம் சொல்லிட்டேன், பண்ணிடலான்னு கலெக்டர் கிட்ட சத்தியமெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்க டெவலப்பர்ட்ட கேட்டா அதெல்லாம் முடியாது அப்படின்றான். ஏன்? எனக்கு டெக்னிக்கலா தெரியாது, எனக்கே தெரியும் சிம்பிளான கான்செப்ட் முடியாதுன்டா. 48 இன்ஸ்டாலேஷன் உனக்கு 2 லட்சம் ரூபா யோசிச்சு பாரு, முடியாது. அதுக்கப்புறம் நான் போய் அங்க இருக்கிற சிஇஓ கிட்ட சொல்லி அந்த ஆள் வந்து ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம் சார், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னேன். 1/2 மணி நேரம் டைம் பண்ணி பண்ணிட்டான். அவனுக்கு என்னன்னா சேல்ஸ்ல இருக்கிறவங்க இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிட்ட ஆமான்னு சொன்னா இவனுக்கு எல்லா வேலையும் கொடுத்துருவானுங்கன்றதுனால சொல்ல மாட்டாங்க. இப்ப இங்க உள்ள வந்து we are going to hire a tester. சரியா? இந்த டெஸ்டர் தான் இந்த சேல்ஸுக்கும் இங்க இருக்கிற டெவலப்பருக்கும் நடுவில் நிற்பான். அதாவது வெப்சைட் வரும்போது இப்போ அன்னைக்கு ரியல் குளோபல் சொல்லி ஒரு வெப்சைட் கிளைண்ட் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, இங்க நாங்களும் உட்காந்துருக்கோம், எல்லாம் பார்த்து சைட் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த பையன் ஆட் டு கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டான். இந்த சிஸ்டம்ல அவனோட லாகினே போடும்போது அந்த ப்ராடக்ட் ஆட் ஆகல. போன்ல ஆட் ஆயிருக்கு, டெஸ்க்டாப்ல ஆட் ஆகல. என்னன்னு பதில் சொல்லுவீங்க நீங்க கிளைண்ட் கிட்ட? அதாவது இந்த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் அன் இ-காமர்ஸ் சைட் பாக்குறதுக்கு நல்லா அழகா தமன்னா மாதிரி இருந்துச்சு, உள்ள ஒண்ணுமே. இப்ப டெஸ்டர் வந்தாங்கன்னா இதெல்லாமே ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணி பக் கண்டுபிடிச்சு இது பண்ண சொல்லுவாங்க. அதனால டெவலப்பருக்கு டெஸ்டருக்கு ஆகவே ஆகாது. நமக்கு அவன் தான் ஆவான். நம்ம வந்து டெஸ்டர் தான் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு அவன் ஃபுல்லா செக் பண்ணி கொடுக்கணும்ல. ஓகே, சோ கூகுள் டாக் மேனேஜருக்குள்ள போனதும் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிரியேட் an account. ஷேர் ஆகலையா? So let us create an account. உள்ள போனது ஃபர்ஸ்ட் வந்து you need to create an account. Create account. So account name you can, I am going to give Taze WP கொடுக்கிறேன். Country India. Container setup நீங்க வந்து if you give this, I don't know if it will take. அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, நம்ம சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இது எடுத்துக்கல. ரூம் நம்பர் 3. Yes. Roomy. ஓகே, எனக்கு இங்க வந்து வெப் அப்படின்னு நான் சூஸ் பண்றேன். ஓகே, and I'm going to இங்க நீங்க .comனு கொடுக்கணும்னு கிடையாது. You can give the name also. சரியா? இங்க கொடுக்கறனால அதுதான் அப்ரூவ் பண்ணணும் எல்லாம் கிடையாது. You can give the name also. வெப்சைட் கொடுக்கறனால கொடுத்துங்க and give create. Service agreement கேக்கும். Terms of service agreement and you give yes. So now
it is created. First எடுத்த உடனே சொல்லும் கோட பேஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஓகே, இது எங்க? இது ஹெடர்ல, இது பாடியில. ஸோ யூ காப்பி திஸ் ஒன் and go to WordPress dashboard, HFCM, add new, GTM header. GTM header கொடுத்துட்டேன் and I'm pasting it here. Site wide now and save. Next, you have to add the body. Footer da. இங்க site wide, இங்க header பதிலா இங்க footer. இது நீங்க ரியாக்ட் சைட்னா உங்ககிட்ட கொடுத்த 2 நிமிஷம் வேலை தான். இப்பெல்லாம் முன்னாடிதான் அதெல்லாம், இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. இப்ப ஆக்சுவலி வந்து அவங்க கோடே பேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த ராஜான்னு ஒருத்தர் நான் கோட் அனுப்பிச்சு விட்டேன். He pasted only this GTM ID or something. The ID மட்டும் அதை பேஸ்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விட்டாரு. React site வந்து ஈஸினா we need the help of a developer. Tester approve ஆயிச்சா? Okay, so the GTM is enabled. Okay, so இது முடிஞ்சதும் for every tag whatever you add என்ன பண்ணனும்னா அது முடிஞ்ச உடனே click submit, publish, continue. Next கொடுத்துருங்க. ஓகே, கிளியர்? சொன்னதா கிளியரா இது வரைக்கும்? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம வெப்சைட்டை GTM கூட கனெக்ட் பண்ணியாச்சு. Now what I'm going to do is that I'm going to add my Google AdWords to my Google Tag Manager. So let me open my Google Ads. இங்க கோல்ஸ், இங்க தான கன்வர்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. கோல்ஸ், கன்வர்ஷன்ஸ், சம்மரி. நான் ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த பேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். Page view. I'm going to delete it. புதுசா ஆட் பண்ணலாம். அது வேற இது வேற தான சார். நம்ம இன்னைக்கு வேற கொடுத்த TSWP வேற, இந்த TSWP வேற தான. அப்படி சரி. அது இருக்கறனால என்ன? இந்த delete பண்ணல உள்ள எங்கேயும் ஸ்டோர் ஆயிதானே இருக்கு. வெப்சைட் இல்லையே. So create conversion action. Click create. So conversion on a website இங்க என்ன சொல்லுது? Tag வந்து இன்ஸ்டால் பண்ணல. So edit data source. இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து இது இங்க scan. So Google tag is not here. Setup a Google tag. Show more options பார்ப்போம். இல்ல, இது விட்டுருங்க. Save and continue. In page view, create conversion. With the code. Use Google Tag Manager. So automatically manually you will find
கூகுள் டேக் மேனேஜர். இதை கிளிக் பண்ண இங்க கன்வர்ஷன் ஐடி, கன்வர்ஷன் லேபிள் இருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு தேவை. You need not have any code in hand. Okay, so now I am going to Google Tag Manager. Okay, inga tag, trigger and variable நான் சொன்னது மூணு இங்க இருக்கு. Okay, so go to tag, மேல new. இங்க பேர் கரெக்டா கொடுத்துங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே, Google Ads tag. ஓகே, மேல பேர் கொடுத்துட்டு இங்க tag configuration அப்படி சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ண சைடுல எப்படி வரும். ஓகே, கிளியரா? So I'm going fast, tell me. Clear? ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கல. Google Ads ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க Google Tag இருக்கும். கிளிக் தட் Google Tag. என்ன கேக்குது? Tag ID கேக்குது. Go back to Google Ads. இங்க கன்வர்ஷன் ஐடி இருக்கா? இத காப்பி பண்ணுங்க and come back again to Google Tag Manager and இந்த tag ID இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இங்க கீழே இனிஷியலைசேஷன் ஆல் பேஜ் இருக்கும். அத வந்து இங்க மைனஸ் கொடுத்துட்டு இனிஷியலைசேஷன் இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டு திருப்பி நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி இது காமிக்கும் இனிஷியலைசேஷன் ஆல் பேஜ். மறுபடியும் கிளிக் பண்ணுங்க ஆல் பேஜஸ். ஷேர் ஆகலையா? ಹೌದಾ? ಇನ್ನೊಂದರ ಕಾಮಿக்கணுமா? நியூ டேக், அது டேக் இன்ஸ்டால் பண்றது. கூகுள் ஆடுக்கு மட்டும் இந்த கன்வர்ஷன் லிங்கர் ஆட் பண்ணும். ஓகே, சோ அகைன் யூ கிளிக் நியூ டேக், கிவ் த நேம். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கூகுள் ஆட்ஸ் இருக்கும். கூகுள் ஆட்ஸ் குள்ள போயிட்டு கன்வர்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் டேக் கொடுத்தோம். திஸ் டைம் we have to give கன்வர்ஷன் லிங்கர். கீழே வந்து ட்ரிகர் இருக்கும். அதுல இனிஷியலைசேஷன் ஆல் பேஜ்ன்றது அதை எடுத்து விட்டு நம்ம ஆல் பேஜ் கொடுத்தோம். இங்க எதுவுமே இல்ல, காமிக்கல. கிளிக் பண்ண உடனே திருப்பி ஆல் பேஜ் இனிஷியலைசேஷன்லாம் காமிக்க, அதுல ஆல் பேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். ஓகேவா? நான் இது கன்வர்ஷன் லிங்கர். இது ஆட்ஸுக்கும் இதுக்கு வந்து இது இன்னொரு பெட்டர்மெண்ட்டுக்காக, ஆப்டிமைசேஷனுக்காக we need to add it. Okay, now we are going to now we are going to track this thank you page conversion action. ஓகேவா? சோ இப்ப நம்ம பேஜ் வியூ தான கொடுத்தோம். கரெக்ட்டா பேஜ் வியூ தான கொடுத்தோம். இப்போ எனக்கு again I am going to give new. இப்போ Google Ads thank you page. ஓகேவா? thank you page நான் கொடுக்கிறேன். இப்போ எனக்கு அதான ட்ராக் பண்ணனும். நான் பேஸ் டாக் ஆட் பண்ணிட்டேன், கன்வர்ஷன் லிங்கர் ஆட் பண்ணிட்டேன், and now I am going to give எனக்கு thank you page ட்ராக் பண்ணனும். சோ டாக் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி Google Ads கிளிக் பண்ணுங்க. இப்போ எதை செலக்ட் பண்ணனும் சொல்லுங்க. Conversion tracking. So we are going to try the conversion. Conversion tracking we are going to choose.
இப்போ கன்வர்ஷன் ஐடி கேக்குதா? எங்க இருந்து எடுக்கணும்? இது கன்வர்ஷன் ஐடி கொடுத்திருந்ததா? அதை வந்து இங்க கன்வர்ஷன் ஐடின்னு சொல்லி பேஸ்ட் பண்ணணும். கூகுள் ஆட்ஸ் மட்டும் தான் இத்தனையும் பண்ணுவோம். என்ன வேணும்? எங்க பழைய ஐடி நீங்க ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணீங்க கூகுள் டாக்ல அதே ஐடி தான். சரியா? இது ஆட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கூகுள்னு கொடுத்தாவே வந்துரும். பட் அது இப்ப நான் சொல்லி தரல, இட் வில் கெட் கன்ஃபியூஸ்ட் ஃபார் யூ. அதனால நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கீங்க. கன்வர்ஷன் லேபல். சரியா? கன்வர்ஷன் ஐடி வில் பி த சேம் ஃபார் ஆல் த கூகுள் ஆட்ஸ் வாட் எவர் யூ டு. கன்வர்ஷன் ஐடி வில் ரிமைன் த சேம். கன்வர்ஷன் லேபல் தான் மாறும். கன்வர்ஷன் ஐடி வில் பி த சேம். அதாவது கன்வர்ஷன் ஐடி உங்க பேஸ் டாக் மாறாதுல்ல, கன்வர்ஷன் தானே மாறும். ஸோ கன்வர்ஷன் ஐடி வில் பி த சேம், இந்த லேபல் மாறும். ஓகேவா? ஸோ கன்வர்ஷன் லேபல் யூ ஹேவ் டு காப்பி அண்ட் கம் டு கூகுள் டாக் மேனேஜர் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நேரா கீழே வாங்க. ட்ரிகரிங் இருக்கா? கிளிக் தட். இப்ப இங்க ஆல் பேஜ் கன்சர்ன் இனிஷியலைசேஷன் இருக்குது. நமக்கு அது இல்ல. நமக்கு என்ன வேணும்? தேங்க்யூ பேஜை வந்து ட்ராக் பண்ணணும். இப்ப நான் தேங்க்யூ பேஜ் நீங்க சாம்பிள் பேஜ். ஓகே, இது என்னோட சாம்பிள் பேஜ். போரு இப்ப அந்த பேஜ் இல்ல. அந்த பேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, மேல இங்க பிளஸ் இருக்கா? இந்த பிளஸ் கிளிக் பண்ணுங்க. இங்க இது நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்ணி வச்சா போதும். தேங்க்யூ பேஜ் நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்ணீங்கன்னா மெட்டா ஆட்ஸுக்கோ லிங்க்டின் ஆட்ஸுக்கோ எது ரன் பண்ணும்போது அந்த ஆல் பேஜை செலக்ட் பண்ணாலும் அதே மாதிரி இங்க இருக்கும். இதை சரி நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஐ ஷோ தட். ஓகே, இப்போ தேங்க்யூ பேஜ் we are going to create a page. சரி, தேங்க்யூ பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இங்க கிளிக் பண்ணுங்க. பேஜ் வியூ இருக்கா? பேஜ் வியூ. இப்போ என்ன சொல்லுது? ஆல் பேஜ் வியூவா சம் பேஜ் வியூவா? நமக்கு ஆல் பேஜ் இல்ல, அந்த பர்டிகுலர் பேஜ் தான் வேணும். அப்போ சம் பேஜ் வியூ. இங்க செலக்ட் வேரியபிள் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார்ம், கிளிக், பேஜ் யூஆர்எல் சொன்னா. சோ இங்க நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே இதெல்லாம் வரும். வெப்சைட் நீங்க ஆமா வெப்சைட் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆல் பேஜ் கொடுத்துருங்க. எந்த பேஜ் போனாலும் ட்ராக் பண்ணா ஆல் பேஜ் கொடுக்கலாம். எனக்கு அந்த பர்டிகுலர் பேஜ் தான் ட்ராக் பண்ணா அந்த பர்டிகுலர் சம் பேஜ் வியூ கொடுக்கும். பட் வாட் இஸ் த பர்பஸ்? உங்களுக்கு எது தேவை? இப்போ நீங்க ஜிஎம்பி எடுத்து கிளிக் பண்றீங்க, உள்ள போறீங்க. எனக்கு தேவை என் வெப்சைட் விசிட் பண்ணல. ஐ நீட் கன்வர்ஷன்ஸ். என் ஹோட்டலுக்கு உள்ள வர்றவங்க உட்காந்து சாப்பிட்டு பில் பண்ணி பே பண்ணிட்டு போறவங்க எனக்கு தேவை. யூ நீட் டு டிமாண்ட். எனக்கு வந்து டெல் த டெவலப்பர் ஐ நீட் டாரிஃப் பேஜ் அண்ட் ஐ நீட் தேங்க்யூ பேஜ். இதுல நீங்க பேபால் எதுவுமே இன்டகிரேட் பண்ணல. அது எப்படி ரூம் புக் பண்ணுவான்? நான் உள்ள வர்றேன். அதுக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து யூஐ வாங்கணும். வெப்சைட்டோட யூஐ வாங்கிட்டு இதெல்லாம் ஓகேவா நீங்க as a டிஜிட்டல் மார்க்கெட்டர் நீங்க தான் செக் பண்ணணும். டெவலப்பர் அவங்க கொடுத்துட்டு போயிருவாங்க. 30,000 ரூபாய் எவ்வளவு சைட்டுக்கு 30,000 ரூபாயா? எவ்வளவு ஒரு அமௌண்ட்டோ இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருவான். இஸ் a freelancer, ரைட்? உங்களுக்கு என்ன கண்டினியூஸா வேணும்னு நினைப்பான். இன்னும் ஓகே இந்த மாசத்துக்கு 30,000 ரூபாய் அவ்வளவுதான் அவன் நினைப்பான். Don't again means recommend WordPress. இப்போ ஏ எல்லாம் வந்துருச்சு. WordPress வந்து the problem is இப்போ இந்த HFCM ல plugin இருக்கா? இத நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த plugin இருக்காது. Then you will have to find another plugin. இல்ல இந்த plugin வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஹோஸ்டிங்கர்ல ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஹோஸ்டிங்கர் சொல்லுங்க எனக்கு அந்த plugin செட் ஆகல, compatibility issue. அதனால நான் வந்து உங்க சைட்ட ஒயிட் ஸ்கிரீன்ல தான் காமிப்பேன். ரியாக்ட் தான் பெஸ்ட். அதனால தான் யார்கிட்டயும் நான் WordPress ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. Shopify, okay, Shopify is entirely different. அது இப்போ இங்க பேஜ் URL contains நீ கேட்டதா ends with இல்ல equals. Now I am giving equals and giving the page and give save. இப்போ இங்க ஆட் ஆயிடுச்ச பேஜ். இப்போ நான் இத மைனஸ் பண்ணாலும் திருப்பி நான் ட்ரிகர் கிளிக் பண்ணா அந்த பேஜ் இங்க வருதா? தேங்க்யூ பேஜ்.
Now I am clicking this and I am giving save. இப்போ நான் சப்மிட் பண்ண போறேன். பேஜ் வந்து ட்ரிகர்ல தான் சார் கிரியேட் பண்ணீங்க. கூகுள் ஆட்ஸ் மட்டும் தான் இத்தனை கிரியேட் பண்ணுவோம் இல்ல எல்லாத்தையும் கன்வர்ஷன் லிங்கர் வந்து இப்போ நீங்க பிக்சல் இன்டகிரேட் பண்ணிட்டீங்க. நான் கன்வர்ஷன் கிரியேட் பண்ணும்போது மேனுவல் தான் போனேன். கரெக்டா? மேனுவல் போய் தான் நான் கூகுள் டாக் மேனேஜர் போனேன். ஆட்டோமேட்டிக் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கூகுள் டாக் மேனேஜருக்கு அதை நீங்க இன்ஜெக்ட் பண்ண அவசியமே இல்லை. நீங்க பேஸ் டாக் மட்டும் இது மூலமா பண்ணி ஆட்டோமேட்டிக். இப்ப நான் கூகுள் ஆட்ஸ்ல எனக்கு வெப்சைட்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால நான் ஆட்டோமேட்டிக் தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க எல்லாமே இதுல பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல நான் இதுல வந்து பிக்சல் மட்டும் பேஸ் டாக் மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு மற்றதுல ஆட்டோமேட்டிக்கா நான் ட்ராக் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனா மேனுவலி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரிசைஸ்டா இருக்கும். சரியா? நீங்க வெப்சைட்டுக்குள்ள கோடு பேஸ்ட் பண்ணி போனா லைக் இட் பி அன் சர்வர் கம்யூனிகேஷன். உங்க வெப்சைட்டுக்குள்ள மத்ததுனா உங்களுக்கு ப்ரௌசர் இதுதான் வரும். யூஆர்எல் ட்ரிகர் ஆகுது அப்படின்றது. அதனால வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டி அக்யூரசி ஆர் குவாலிட்டி வில் பி சம்வாட் பெட்டர் when you do with manual. அது நீங்க இதுவும் பண்ணலாம். அதுல எது உங்களுக்கு தேவைப்படுதோ பண்ணுங்க. ஆனா இப்போ ஆட்டோமேட்டிக்ல நான் ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் ஒன்றும் வரல. எனக்கு எவ்வளவு மெயில் வருதோ அதுக்கு தகுந்தது அங்க கன்வர்ஷன் காமிச்சிருக்கு. as of now எனக்கு அந்த இஷ்யூ வந்ததில்ல. யூ கேன் ட்ரை போத் வேஸ். பிக்சல் இது மூலமா இன்டகிரேட் பண்ணிட்டு நீங்க மெட்டாலியோ கூகுள் அங்க கூட நீங்க டாக் கிரியேட் பண்ணுங்க. இங்கேயும் கிரியேட் பண்ணி வைங்க. ரெண்டுல எதுல வந்து அக்யூரசி ஜாஸ்தின்னு பாருங்க and then follow that. சரியா? now I am going to submit கொடுத்துட்டேன். publish continue. முன்னாடி தான் வந்து நான் சொன்னல அந்த கோடை கொண்டு போய் பேஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது. அந்த தேங்க்யூ பேஜ்ல கொண்டு அந்த கன்வர்ஷன் கோடுன்னு சொல்லி பேஸ்ட் பண்ற மாதிரி. அப்ப அதுக்கு பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ அதுல தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன். now I am going to workspace. workspace நம்ம டேஷ்போர்ட். இப்போ நான் வந்து என்னோட இது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணணும். so I am going to give preview. பப்ளிஷ் கொடுத்துட்டேன். ரிவ்யூ கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஓபன் ஆகும். now I have to paste my website. ஓகேவா? ப்ரிவ்யூ சப்மிட் பக்கத்துல ப்ரிவ்யூ இருக்கும். அது கொடுத்த உடனே இந்த மாதிரி வெப்சைட் இது கேட்கும். give connect. இது நீங்க கூகுள் ஆட்ஸ்ல பண்ணிருப்பீங்களே. so now tag assistant is connected. ஓகே, இப்போ இந்த tab ஓபன் பண்ணுங்க. இது ஓபன் பண்ணும்போது டாக்ஸ் ஃபயர்டு, கன்வர்ஷன் லிங்கர் அண்ட் கூகுள் ஆட்ஸ் வந்து ஃபயர் ஆயிருக்கு. ஃபயர்டுனா ட்ரிகர் ஆயிருக்கு. ஏன் ட்ரிகர் ஆயிருக்கு? கீழே இருக்கிறது ஏன் ட்ரிகர் ஆகல? ஏன்னா கீழே கொடுத்தது நான் சாம்பிள் பேஜோட யூஆர்எல் மட்டும் தான் கொடுத்தேன். மேல கொடுத்தது ஆல் பேஜ் நான் கொடுத்துருக்கேன். உள்ள வந்தோடனே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ நவ் லெட் அஸ் see. I am giving sample page triggered. கண்டிப்பா every time it will get triggered. அது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல் பேஜ்க்கு ஒரு தடவை ஃபயர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேஜ் போன போது ஃபயர் ஆயிருக்கு. உங்களுக்கு இதான கன்வர்ஷன் ஆக்ஷன். திஸ் இஸ் யுவர் கன்வர்ஷன் ஆக்ஷன். இது 2 டைம் ஃபயர் ஆனாதான் உங்களுக்கு வந்து அது 2 கன்வர்ஷனுக்கு. இது ஒரு டைம் தானே ஃபயர் ஆயிருக்கு. இது வந்து பேஸ் பிக்சல் தானே. ஓகே, so this is how you have to add your tag and fire your tag. இப்போ கூகுள் ஆட்ஸ்ல வந்து now we'll give finish. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ல கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் வியூ வந்து சீக்கிரமே ஆக்டிவேட் ஆகும். இது வந்து இட் வில் டேக் சம் டைம். ஓகே, நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி அதுல நீங்க உள்ள போய் கொடுத்தோன்னே இங்க ரீசன்ட் கன்வர்ஷன்ஸ் வருமா. இது இட் மே டேக் சம் டைம். லெட் அஸ் see. கண்டினியூ. connect. Going to sample page. Conversion is sending data. So now வந்து இங்க continue கொடுத்துட்டு இங்க conversion போய் okay, so வந்துருச்சு ஆயிடுச்சு. Usually it takes some time. So any which ways you can do.
ஆனா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா go with this one. உங்களுக்கு இல்ல வந்து எனக்கு இவ்வளவு எல்லாம் பண்றதுக்கு என்னால முடியாது அப்படின்னா கோ ஆட்டோமேட்டிக். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்னாலுமே முன்னாடிதான் வந்து இட் இஸ் ஆக்டிவ். ஓகே, முன்னாடிதான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே காம்படிஷன் ஏழு எல்லாமே வந்ததுனால WordPressல நம்ம எத்தனை ஹெடர் எத்தனை ஃபூட்டர் போட்டுருக்கோம்ன்றது பார்க்கணுமா சார்? எத்தனை ஹெட்டர் இப்ப நம்ம Snippet தான், snippet snippets தான் பார்க்கணும். அதுல எவ்வளவு போட்டிருக்கோன்றது பார்க்க முடியும். HFCM டிராப் டவுன்ல இருக்குமே. HFCM ல ஆல் ஸ்னிப்பெட். ஓகேவா? Google Ads clear? Okay, now we will go to Meta. Meta Google Analytics மெட்டாவை நான் காமிக்கிறேன். எனக்கு நாளைக்கு வரும்போது LinkedIn and Twitter same process தான். You have to do activate it and bring. யார் நாளைக்கு கொண்டு வரலையோ அவங்க நாளைக்கு லஞ்ச் வாங்கிட்டு காஸ்ட்லியான ஹோட்டல் போட்டு போயிடுவார். அது so now we'll go to Google, sorry, Meta. Go to the page, Meta Business Suite. எங்க இருந்து நம்ம பிக்சல் எடுப்போம்? எந்த டேஷ்போர்ட் போகணும்? பிக்சல் எங்க இன்டெகிரேட் பண்ணுவோம்? Events Manager. Sinega. Okay. Conversions API. Okay, I'll take this one. Okay, Satish Chandran இந்த இதை நான் எடுக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த கோடு கூட பேஸ்ட் பண்ணீங்கல்ல, அது நான் கிளாஸ் எடுத்து ஆயிடுச்சு. இங்க டேட்டா செட் ஐடி இருக்கும். இல்ல பிக்சல் நீங்க எவ்வளவு கிரியேட் பண்ணீங்க, ஆனா பிக்சல் அவ்வளவு கிரியேட் பண்ண தேவையில்லை. இங்க டேட்டா செட் ஐடி இருக்கும். ஓகே, காப்பி தட். இப்ப நீங்க வந்து பிக்சல் என்ன இதெல்லாம் ஞாபகத்துல இருந்தா போதும்னு சொல்றேன். வயசாயிடுச்சா இல்லையா? இங்க ஒண்ணு, இங்க டேட்டா செட் ஐடி செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இங்க டேட்டா செட் ஐடி இருக்கும். இது ஆப் ஐடி. ஒன் செகண்ட். அதே பிக்சல் எங்கன்னு பார்த்துட்டு இருக்கு. Finish setting of conversions API வேண்டாம் விடுங்க. இல்ல அதான் அந்த பிக்சலுக்குள்ள காமிக்கணும் உங்களுக்கு. அதுதான் செட்டப் பிக்சல். Finish setting up pixel. இந்த கோட் இருக்கு இல்லையா, இந்த கோட்ல வந்து காப்பி திஸ். இது எதுவும் கோட்ல நீ காப்பி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஐடிக்காக நான் காமிக்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இங்க ஐடி என்ன இருக்கு? 64. இதுதான் உங்களோட அந்த பிக்சல் ஐடி. பேஸ் பிக்சல் தான். இது எடுத்த இதுதானே. சோ 64 இந்த ஐடி தான் நீங்க எடுத்துக்கணும். கரெக்டா? So you have to copy this ID
and come again back to Google Tag Manager. Go to இங்கே நியூ டேக் இருக்கு, இதுலயே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். Go to new tag. 50 tags வரைக்கும் create Choose from over 50 tag types. Meta pixel நான் கொடுக்கிறேன், சரியா? Now tag configuration, click here. இங்க இருக்காது, you will not find this one, so scroll down. எதுவும் இல்ல Facebook மெட்டான எதுவும் இல்லை, so check. இங்க இல்ல. So now what you have to do is that discover more types இருக்கா, இங்க கிளிக் பண்ணுங்க. Facebook இது மட்டும் தான் இப்படி இருக்கும், மத்தது எல்லாமே உள்ள இன்பில்ட்டாவே இருக்கும். ஏன்னு கேட்டா எனக்கு தெரியல. So இங்க வந்து Facebook no Facebook pixel, Meta pixel by Facebook இருக்கா? அது போட்டதுக்கு முன்னாடி இதுக்கு கன்வர்ஷன் இல்ல இதுல வந்து பிக்சல் மட்டும் தான். And add to workspace இருக்கும், add to workspace, add. Okay, Meta pixel வந்துச்சா? Now give the pixel ID. நம்ம அங்க காப்பி பண்ணோம்ல அந்த pixel ID. Come down, triggering என்ன கொடுக்கணும்? All pages. Base pixel வந்து thank you page க்கு போடுவே, site wide தான போடணும். And give save. Now if you want to create a thank you page here, it is very simple. New tag, Meta thank you page. Again go here. இங்க Facebook இங்க எடுத்து வச்சோம் இருக்கா? இதுல இல்ல அந்த அதுலதான் இதுல போய் ஆட் பண்ணணும், வேரியபிள்ல போய் ஆட் பண்ணணும். Meta pixel, add to workspace. ஒரு தடவை தானே ஆட் பண்ணேன். இல்ல அது மெட்டாவே கிடையாது, அது ஆல்ரெடி நியூஸ் எங்க இருக்கு? ஆமா, custom HTML. Pinterest இதெல்லாம் இருக்கும், குவாராது இருக்கும், Facebook மட்டும் இருக்காது. எங்க போச்சு? இருக்கு, delete பண்ண மத்தது போயிரும்ல. Meta pixel, take the same ID and come down, and give thank you page. At save. ஏதோ LinkedIn எல்லாம் பண்ணுவீங்க. அதேதான், ஃபர்ஸ்ட் வந்து ஆல் பேஜ் கொடுத்தா, ரெண்டாவதுக்கு வந்து தேங்க் யூ பேஜ் கொடுத்தா, அவ்வளவுதான். ரெஸ்ட் எவ்ரிதிங் அது எக்ஸ்ட்ராவா இருந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே. Meta pixel thank you page, Meta pixel தான். Meta pixel அது மெட்டான் டைப் பண்ணி திருப்பி ஒரு தடவை ஆட் பண்ண, அவ்வளவுதான். ஆடட்னு சொல்லி கிளிக் பண்ணாங்க, அதேதான் ஆட் பண்ணேன், வேற அது ஒண்ணும். பக்கத்துல ஆடட்னு காமிச்சது, அத கிளிக் பண்ணேன். And now give submit, publish and continue. thank you page மட்டும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு நிறைய வெர்ஷன்ஸ் எடிட் இருக்கு. எத்தனை ஆட் பண்ணிருக்கேன்? 1 2 3 4 வெர்ஷன் 4. இப்போ we'll try one thing with Meta. ஒரு பட்டன் கிளிக் வேணா நம்ம ஒன்னு ட்ரை பண்ணலாம். ஓகே, நியூ டாக் Meta button
click. Community. இது இன்ஸ்டாகிராம் இன்டிகிரேட் பண்ணனால நம்ம வேற Facebook கொடுத்தா போதும் சார். இது மெட்டா தானே, இன்ஸ்டாகிராமுக்கு தனியா எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நமக்கு பேஜ் மட்டும் தான் இருக்கு, பட்டன் கிளிக் நம்ம எதுவும் ஆட் பண்ணல. கரெக்டா? ஸோ ட்ரிகர் யூ நீட் டு ஆட் ஹியர். இங்க வந்து பட்டன் ட்ரிகர் வந்து அது கீழே இருக்குமா சார்? தனியா ஆட் பண்ணக்கூடாது. நான் லிங்க் தான் போறேன். தனியா ஆட் பண்றது எப்படி புரியல? மெயின் பேஜ்ல Main தனியா page ல side தனியா line trigger. இருக்கும். தனியா நீங்க ட்ரிகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேக் ட்ரிகர் அது ஆட் Side பண்ணிக்கலாம். trigger variable ல sideல அது பண்ணிக்கலாம். And give button click. இங்க all elements. ஓகே, all elements கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்க ஆல் கிளிக்கா சம் கிளிக்கா? ஆக்சுவலி எனக்கு நான் ஃபார்ம் சப்மிஷன் போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்ம் சப்மிஷன் போறேன்னா ஆல் ஃபார்ம்ஸ் கொடுப்பேன். ஏன்னா என் வெப்சைட்ல எந்த இடத்துக்கு போய் ஃபார்ம் சப்மிட் பண்ணல எனக்கு ஃபார்ம் சப்மிஷன் காமிக்கணும். இங்க எனக்கு பட்டன் கிளிக் தான் வேணும். செலக்ட் வேரியபிள். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். போயிட்டா சரி, இப்போதைக்கு ஆல் கிளிக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, பட்டன் கிளிக்ஸ்னா அதாவது என் வெப்சைட்ல எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் எனக்கு ட்ராக் ஆகும் நான் கொடுத்துருக்கேன். பட்டன் அந்த பேஜ்ல இருக்கிற பட்டன். And I'm giving save. புரியல என்னது? அல்ல சார், அபாஷ் இது, ஆட் கிரியேட் பண்ணப்போ இதுக்குள்ள நம்ம ட்ரிகர் பண்ணிருக்கு சார். அதெல்லாம் இந்த டேஷ்போர்ட் பார்க்குது சார். இனிமே பாருங்க. கரெக்டா ட்ராக் பண்றதுக்கு இதுக்குள்ள என்ன இன்டிகிரேட் பண்ணிட்டு கோட் யூஸ் பண்ணதா இதுக்குள்ளே தெரியாது சார். நமக்கு தெரியாதனால நமக்கு டூல் மாதிரி தெரிஞ்சிருக்கும். டேஷ்போர்ட் they are not sure this. I mean இந்த மாதிரி என்னமோ பண்ணிருக்கு சார். இப்படி பட்டன் கிளிக் காமிக்கிற மாதிரி தேவ் சரி கரெக்டா ஆட் மூலமா வச்சிருக்கு. ஆமா, அத ட்ராக் பண்ண முடியும். பட்டன் கிளிக் ட்ராக் பண்ண முடியும். இதுதான் சார் டெடிகேட்டட். தனியா என்னமோ ட்ராக்கிங் வச்சிருக்கு. தனியாலாம் ஒன்றும் இருக்காது. வேரியபிள்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆல்ரெடி இன்பில்ட் இப்படி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் உள்ள போனதும் வேரியபிள்ஸ்ல போயிட்டு கான்ஃபிகர்னு இருக்கும். இந்த கான்ஃபிகரை கொடுத்துட்டு இந்த கீழே அந்த பேஜ் URL எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுலயும் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்ம்லயும் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். பண்ணிடலாம் ஒரு நிமிஷம். இப்போ ஆல் பட்டன் கிளிக் நான் வந்து எனக்கு இந்த வேரியபிள்ஸ் வந்து காமிக்காதனால நான் ஆல் கிளிக்ஸும் கொடுத்துட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து இண்டிவிஜுவலா ஒரு பட்டன் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஒர்க் ஸ்பேஸ் ஐ எம் கோயிங் டு ப்ரீவியூ. ப்ரீவியூல தான் உங்க இதெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு யூ நீட் டு கிவ் டு ப்ரீவியூ. யுவர் வெப்சைட் கண்டிப்பா ஓகே. டேக் அசிஸ்டன்ட் கனெக்டட். எது ஃபயர் ஆயிருக்கு? கூகுள் ஆட்ஸ், பிக்சல், கூகுள் ஆட்ஸ் டேக் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. தேங்க்யூ பேஜ் பட்டன் கிளிக் கனெக்ட் ஆகல. ஓகே, நவ் when I give sample page, ரெண்டு தேங்க்யூ பேஜ் ட்ரிகர் ஆச்சு. பட்டன் கிளிக் பண்ணதும் அது ஆல் கிளிக் கொடுத்துருப்பல. அதாவது இங்க நான் சாம்பிள்னு கிளிக் பண்ணதும் அது பட்டன் கிளிக் ஆயிடுச்சு. சரியா? இங்க வேற ஏதாவது பட்டன் இருக்கா? இந்த கெட் இன் டச் வேணா நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கெட் இன் டச் மட்டும் ட்ராக் பண்ற மாதிரி பண்ணலாம். அதாவது இது இந்த மாதிரி தான் ட்ராக் பண்ணுவோம்.
correct like அந்த landing page குள்ள வந்து குளிருதா? like how they have kept it. எனக்கு குளிருது. இது fan swing போட்டா சட்டை இருக்கு. இல்ல வேணாம். கேசி வேணாம். சரி. Now come back here. சொல்லுங்க. How to go? எனக்கு அந்த பட்டன் கிளிக் வரைக்கும் கொண்டு போங்க. ட்ரிகர் வரைக்கும் கொண்டு போங்க. நியூ டாக். நான் வந்து மெட்டா பட்டன் ஹோம் கெட் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ டாக் டிஸ்கவர் மெட்டா ஃபேஸ்புக்கா Pixel by Facebook. Added the click பண்ணு சார். choose template இங்க அந்த ID 6410 something. paste it here. Your trigger. And எனக்கு இங்க பட்டன் கிளிக் Plus கொடுக்கும். now I have to இது வந்து all button click. Now I don't want all button click. Okay, இங்க வந்து get in touch get in touch இத click பண்ணுங்க. Now all elements some click select variable பார்க்கும்போது இப்ப எல்லாமே இருக்கா? இப்ப click text ன்னு கொடுங்க. click text equals அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இங்க வெப்சைட்டுங்க சாம்பிள் இல்ல நம்பர்ல இது இருக்கு இல்லையா? இது அப்படியே காப்பி பண்ணு. இங்க கேபிட்டல் அங்க ஸ்மால் லெட்டர்ல போடக்கூடாது. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருக்கும். and get in touch. All this option இதே மாதிரி தான் இருக்கு. Save. Submit. Let us see if it is working. இந்த மாதிரி form submission இதே மாதிரி இருக்கும். Form submission வேற மாதிரி நான் சொல்றேன். I'll show you. இதுல forms நமக்கு எதுவும் இல்ல, but I'll show you how. Form இருக்கா? பண்ற மாதிரி. சரி ஒரே பேஜ்ல ரெண்டு மூணு லைக் அப்புறம் வேணா கொடுக்கலாம். அப்போ லைக் we can add பண்ணிடுறேன். Yes. எங்க இருக்கு? All to action அன்னைக்கு எல்லாம் போட்டுருந்தா செப்பரேட் லைக் all to action சில பேஜ்ல நிறைய இருக்கு. that page தனித்தனியா ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க தனித்தனியா நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். and workspace preview இப்போ கீழே இது எதுவும் ட்ராக் ஆகல. ஓகே, now I am going to sample page நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். sample page கிளிக் பண்ணதும் எல்லாமே ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த get in touch மட்டும் ஆகல. now let us come back and click get in touch. அந்த hello worldன்றது ஒரு இதுதான் சார். இந்த மாதிரி பேஜ்ல இருக்கு. அந்த get in touch click பண்ணு. press பண்ணது வந்து ஃபயர் ஆயிடுச்சா? this way you can 3 times சார் இன்னும் டேக் பண்ண முடியும் சார். எவ்வளவு அதெல்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க. கன்வர்ஷன் லேபிள், கன்வர்ஷன் ஐடியா எல்லாம் தானே create many ads right. அப்ப தனித்தனி டேக் இருக்குல தனித்தனி டேக் பண்ணி the conversion we would have given many right. ஆட் தனியா இருந்தப்ப எந்த ஆட் மூலமா கரெக்ட்டா அதுக்கு தான் கன்வர்ஷன் லேபிள் ஒன்னு இருக்குல்ல. கன்வர்ஷன் லேபிள் ஒன்னு நீங்க காப்பி பண்றீங்கல்ல. கன்வர்ஷன் ஐடி, கன்வர்ஷன் லேபிள் அது மூலமா தான் வரும். சார் ரூமி நம்பர் சைட்ல ரூமி நம்பர் சைட்ல வச்சாங்க சார். அது ஹலோ கிளிக் பண்ணுங்க. இல்ல கமெண்ட்ஸ் ஃபார்ம் வருது. அது இது வந்து ஃபார்ம் மாதிரி வராது. இது கமெண்ட் தான வரும். ஃபார்ம் சப்மிஷன் ஒண்ணும் இல்ல. again go to new tag. இங்க வந்து
forms. Okay, tag configuration, Google Ads or Meta Ads எடுத்து நான் Google Ads எடுத்துக்கிறேன். And conversion tracking, Google Ads க்ளோஸ் பண்றேனா? Very good. ஐயோ. இதுல இல்ல அது வந்து நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னு அது வரும். நான் அதை சேவ் பண்ணலையே. காப்பி பண்ணிருக்கேன். அதான் பழைய ஒரு கிளைண்ட் இல்ல, கிளைண்ட்னு சொல்லலாம். காசு கொடுக்கல. இவங்க வந்து ஸ்டடி அப்ராட் பண்றாங்க. பழனிவேல் ஓவர்சீஸ்ன்னு சொன்னேன், பேரை மாத்துங்க. அவங்களோட காம்படிட்டர் யார் தெரியுமா? சாண்டா மோனிகா. சாண்டா மோனிகா வந்து இங்க இளமையில இருக்கு. கொச்சின்ல ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து எப்படின்னா அந்த மேல ஒரு ஓவர் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த ஓவர் பிரிட்ஜ்ல அவங்க எடுத்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன் அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. பிளஸ் வந்து வெளியே அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம். சாண்டா மோனிகாவோட களமஷேரின்னு ஒரு இடத்துல வந்து தே ஹேவ் டேக்கன் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்திருக்காங்க அட்வர்டைசிங்க்கு. இங்க மெட்ரோ ஸ்டேஷன் இது இப்படி ஃபிளை ஓவர், இந்த பக்கம் இப்படி இறங்குற மாதிரி என்ன போட்டிருக்காங்கன்னா, இது இந்தியா, இது அப்ராட். நடுவில் இருக்கிற பிரிட்ஜ் சாண்டா மோனிகா. ஃபிளைட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த டிசைனே ஃபிளைட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து சாண்டா மோனிகா ஒன்னு இந்தியால இருந்து நான் அப்ராட் கொண்டு போவேன் அப்படின்னு செம்ம அழகா வச்சிருக்காங்க. இந்த பழனி வளர்ந்து தெரியும் வச்சிருக்கேன். உக்கடம்ல இந்த போலீஸ் பீட் இருக்குல்ல, சிக்னல் காமிப்பாங்கல்ல, அப்ப வந்து வெயிலுக்கு வந்து நம்ம போய் நிப்பாங்கல்ல, அந்த கேபின் மாதிரி, அந்த கேபின் மேல பழனிவேல் ஓவர்சீஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்படி கேட்கும்போது கூச்சமே இல்லாம சாண்டா மோனிகா தான் காம்படிட்டர். Okay, so create conversion. அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். Save and continue. Submit lead form. Create conversion manually. Done. Save and continue. Use Google Tag Manager. Conversion ID is the same. Page view க்குனால எதனால எவ்வளவு கன்வர்ஷன் கிரியேட் conversion ID will be the same. Any conversion action you take, the already இருக்குன்றது காமிச்சிருக்கா. The conversion label will change from conversion to conversion. And paste it here. Okay. இதெல்லாம் கீழே விட்டுட்டு then go to trigger. இப்போ இங்க ஃபார்ம் சப்மிஷன் எதுவும் இல்லை. Add. You just go through. If any doubt, we can again sit and clear. Okay. இங்க ஃபார்ம் சப்மிஷன் இருக்கா? Give form submission. இங்க all form some form. What I would do is I'll give all form. இல்ல எனக்கு பர்టిక్యులரா அந்த ஃபார்ம் தான் வேணும்னா give some form. இங்க வந்து ஃபார்ம் ஐடின்னு இருக்கும். சரியா? அந்த டெவலப்பர்ட்ட you need to check. இப்போ நம்ம வெப்சைட்ல செக் பண்ணும்போது ஃபார்ம் ஐடி கொடுக்கல. ஓகே. ஒரு வெப்சைட்ல நீங்க போயிட்டு ஃபார்ம் இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்து ஃபார்ம் ஐடி கொடுத்து அந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ அது என்ன, அந்த ஃபார்முக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நீங்க. பட் இப்போ உங்க கோடை ஹேவன்ல அவன் எந்த பேஜுக்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் எனக்கு தேவை. கரெக்டா? அல்டிமேட்லி வாட் ஐ நீட் ஹிஸ் நேம் அண்ட் ஹிஸ் நம்பர். நெவர் மைண்ட் எனக்கு இந்த இல்லை, எனக்கு வந்து பைத்தனுக்கு தனியா ட்ராக் பண்ணணும், இதுக்கு தனியா ட்ராக் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எதுனாலும் ஓகே, எனக்கு எல்லாமே லீடு ஓகே. நான் வந்து இல்ல இந்த பேஜ்ல தான் எனக்கு வந்திருக்கு இந்த ஃபார்ம். இப்ப நான் வந்து மேல ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன்,
கீழே ஒரு ஃபார்ம் கொடுப்பேன். எனக்கு எதுல இருந்து ஜாஸ்தி வந்திருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணா நீங்க அந்த ஃபார்ம் ஐடி கொண்டு பண்ணிக்கலாம். எனக்கு எதுல இருந்து வந்தா என்ன எல்லாமே எனக்கு லீடு தானே, யூ கேன் கிவ் ஆல் ஃபார்ம். ஸோ வெப்சைட்ல எந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் யூ கேன் கிவ். இல்ல எனக்கு பர்டிகுலரா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா சம் ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபார்ம் ஐடி கொடுத்துட்டு யூ நீட் டு கிவ் தட் நேம். அங்க நம்ம எப்படி கெட் இன் டச்னு கொடுத்தோமோ பட்டன் கிளிக்கு, அதே மாதிரி அந்த ஃபார்ம் ஐடிக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் நீங்க கொடுங்க. இஃப் யூ டோன்ட் நோ யூ ஹேவ் டு ஆஸ்க் தி டெவலப்பர் வாட் இஸ் தட். ஓகே, அது நீங்க வந்து அந்த இதுல மேல பட்டன்ல என்ன கொடுத்துருக்கோ அது காப்பி பண்ணி போடணும். இங்க ஃபார்ம்ல நீங்க ஆல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருங்க. பிகாஸ் வேர் எவர் தே ஃபில் த ஃபார்ம், அது கான்டாக்டர்ஸ்ல ஃபில் பண்ணாலும் சரி, ஹோம் பேஜ்ல ஃபில் பண்ணாலும் எவ்ரிதிங் இஸ் a ஃபார்ம். இப்ப இது வந்து ஜஸ்ட் ஃபார்ம் சப்மிஷன்னா உள்ள போய் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் ட்ரிகர் ஆகுது. ஸோ இது வந்து வேணும்னு நீங்க செக் இன் பண்ணிக்கலாம். எவ்வளவு வெயிட் செகண்ட், இவ்வளவு மில்லி செகண்ட் செக் வேலிடேஷன் இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஃபார்ம் சப்மிஷன் வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு சில வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்கன்னு சொன்னல, அது வந்து கன்வர்ஷனா எடுத்துக்காது. இது நீங்க கொடுத்தா இது கொடுக்கலாம், அதை எடுத்துக்கும். இது என்னன்னா ஓகே அங்க போய் ஃபார்ம் சப்மிட் ஆனா மட்டும் ட்ரிகர் ஆகும். All forms even save. So இப்போ எனக்கு இந்த ஃபார்ம் சப்மிஷன் வந்து சேவ் ஆயிடுச்சு. இங்க ஆட் பண்ணிட்டேன் and I'm giving save. ஓகேவா, clear? And give submit, publish and continue. இப்போ இதுல முக்கியமான ஒண்ணு நீங்க ஆட் பண்ணணும். எல்லாம் நீங்க யூ ஹேவ் ஆடட் ஆல் தி அட்வர்டைஸ்மென்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல் என்னது, அனாலிட்டிக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஏன்னா கூகுள் ஆட்ஸ்குள்ள போனா கூகுள் ஆட்ஸ் மூலமா எத்தனை பேர் வந்திருக்காங்க, மெட்டாக்குள்ள போனா மெட்டா மூலமா எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனா எனக்கு வந்து ஓவரால் டேட்டா வேணும்னா எந்த கண்ட்ரில இருந்து எந்த ஏஜ் எந்த ஜெண்டர் வேணும்னா இட் இஸ் அனாலிட்டிக்ஸ் மூலமா மட்டும்தான் உங்களால முடியும். அனாலிட்டிக்ஸ்குள்ள வந்து இந்த ட்ரிகர் இது வந்து நாட் இட் இஸ் ஒன்லி an injecting tool. கூகுள் ஆட்ஸ்ல இருந்து நீங்க வெப்சைட்டுக்கு டைரக்டா இன்ஜெக்ட் பண்றத விட்டுட்டு திஸ் இஸ் ஆக்டிங் as a mediator. இதுல உங்களுக்கு டேட்டாவும் தெரியாது ஒன்னும் தெரியாது. இட் வில் ஜஸ்ட் ஆக்ட் as a connector. அந்த பர்டிகுலர் இப்ப நீங்க வந்து இங்க ஃபார்ம் கிளிக் ஆட் பண்ணி சப்மிஷன் ஆட் பண்ணிட்டீங்க. இது வந்து உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ்லயும் தெரியும், உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் தெரியும். ஓகே, டுமாரோ இன்னைக்கு நான் அனாலிட்டிக்ஸ் எடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ டுமாரோ ஐ அனாலிட்டிக்ஸ் கிளாஸ் வேணும் நீங்கல்ல. ஸோ அனாலிட்டிக்ஸ் கிளாஸ் ஐ வில் ஹேண்டில் அண்ட் அனாலிட்டிக்ஸை கூகுள் டேக் மேனேஜர் மூலமா எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ கூகுள் ஆட்ஸ்ல நீங்க ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணீங்கல்ல, எனக்கு இந்த டேக் வச்சுதான் வேணும்ட்டு அனாலிட்டிக்ஸ்ல ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி நீங்க அங்க இருந்து இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இங்க கூகுள் ஆட்ஸ் மட்டும் தானே வரும், இங்க எனக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் மட்டும்தான் வரும். அனாலிட்டிக்ஸ்ல எனக்கு எல்லாமே வருமா? ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் தட் எனக்கு இந்த பேஜுக்கு கூகுள் ஆட்ஸ் மட்டும் கிடையாது, எனக்கு மெட்டா ஆட்ஸ் வரும், மைக்ரோசாஃப்ட் ஆட்ஸ் எல்லாமே வரும். எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கும். Every data will have. Yes, of course, yes. நீங்க கனெக்ட் பண்ணிருக்கணும். நீங்க அனாலிட்டிக்ஸ் தான் உங்களோட அனாலிட்டிக்ஸ் அண்ட் சர்ச் கன்சோல் தான் உங்களோட இட்ஸ் a பைபிள். ஜிடிஎம் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, மத்ததெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஜிடிஎம் 2 கோடு கொடுத்துட்டு இது ஹெடர்ல இது ஃபூட்டர்லயும் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இப்போ செக் யுவர் சைட், எங்க நம்ம சைட் பட்டன் கிளிக் வச்சு பார்க்கலாம். இன்னொன்னு கூகுள் ஆட்ஸ்ல உங்களுக்கு ஆட்ஸ் கிளிக் பண்ணி கால் வந்து அதிலே காமிக்குமே. கூகுள்ல நம்ம ஒரே ஃபார்ம் சப்மிஷன் தான் ஆட் ஆன் பண்றோம். இப்ப ஒருத்தர் வந்து மெட்டா கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்கன்னா இங்க வந்து அந்த ட்ரிகர் ஆக்ஷன் ரெண்டுக்குமே தானே ட்ரிகர் ஆகும். ரெண்டுக்கும் ட்ரிகர் ஆகும். கூகுள் ஆட்ஸ்ல வந்து கன்வர்ஷன் லேபல் ஒன்னு இருக்காது. அந்த கன்வர்ஷன் லேபல்ல வந்து இல்ல ஆட்டோமேட்டிக்ல அந்த ஆட்ல வந்து நம்ம இதை ஆட் பண்ணுவோம். கரெக்டா, ஒரு ஆட் ரன் பண்ணும்போது இதை ஆட் பண்ணும், அந்த லேபலோட தான் வரும். சரியா, அப்ப இந்த ஆட் கிளிக் பண்ணா அந்த லேபல் ட்ரிகர் ஆனா ஓகே இது கூகுள் ஆட்ஸ் மூலமா வந்ததுன்னு காமிக்குது.
அதே மாதிரி மெட்டாவுக்குமே எவ்ரி ஆட் வில் ஹேவ் அன் ஐடி. இப்போ ஒரே தேங்க்யூ பேஜ் எல்லாத்தையும் கொடுக்க போறேன். தட் டசன்ட் மீன் கூகுள் ஆட் வந்து மெட்டா கேன் டேக் கிரெடிட். ஆனா ரெண்டுக்குமே ஒவ்வொரு ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி பேஸ் பண்ணி அது இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்லி அது கன்வர்ஷன் லேபிள் இருக்கு இல்லையா, அந்த கன்வர்ஷன் லேபிள் தான் அது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் இங்க இருக்கும் பாருங்க, கூகுள் டேக் மேனேஜர், அப்புறம் வந்து கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன், கூகுள் ஆட்ஸ் ரீமார்க்கெட்டிங்ல கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் லிங்கர், ஃபேஸ்புக் பிக்சல், இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணது. ஓகே, நம்ம வெப்சைட்ல ஆட் பண்ணோம்ல, அடப்பாவி அவ ஆட் பண்ணதுல என்னடா மெட்டா ஆட் பண்ணோம். டேக் மேனேஜர் ஆட் பண்ணது எங்க, எதுக்கு? சைட்டுக்குள்ள லிங்க் வரல. அப்ப சைட்டுக்குள்ள தான் இருக்கணும். அது டேக் மேனேஜர் மூலமா தான் சார், அந்த சைட்டுக்குள்ளே டைரக்டா போய் பண்ணல. ஆமா, சைட்டுக்குள்ள இருக்கணும்ல. சோ இப்போ அது யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காமிக்கணும். So after installing all these tags, come to your website, tag explorer plugin மூலமா எல்லாம் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. You have various other this one also, tag hound. So இந்த மாதிரி Facebook, Google Ads எல்லாமே இங்க இருக்கும். Tag Explorer எனக்கு இன்னும் பெட்டரா இருந்துச்சு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு third party tools யூஸ் பண்ணி இவ்வளவு எக்ஸாக்ட்டா சொல்றேன். டேக் மேனேஜர் மூலமா தெரியும், ஆனா ஆக்சஸ் இல்ல. அபாஷாக்கு இல்ல இப்போ இதுக்கா? அபாஷிக் அதான் போயிடுச்சே, இதுக்கு பண்ணுங்க. கரெக்ட்டா தெரியாம போச்சுங்க. இதுக்கு பண்ணுங்க. இதுக்கு இன்னைக்கே போயிட்டு எனக்கு டேக் மேனேஜர் செட் அண்ட் கிரியேட், இங்கே கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி டேக் சென்ட் பண்ணிட்டு அவன் ஆட் பண்ண சொல்லி அன்னைக்கு டேக், அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். டைரக்ஷன்ஸ் பண்ணணும்.